ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஜி5ல தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கா மம்முட்டி நடித்த டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் மூவி ரிவ்யூ தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூ பார்க்கறது முடியும் சார் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருக்காரு. ஒரு வீட்டில் வாடகைக்கும் இருப்பார். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு பர்ஸ் கிடச்சிருக்கு, அந்த பர்ஸ் யாருதுன்னே தெரியல, அந்த பர்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிச்சி அந்த பர்ஸ் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும், அப்படின்னு நீ செஞ்சேன்னா நீ வாடகையே தரவானா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது யாரோ அந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ணது யார், எதுக்கு கொலை பண்ணாங்க அப்படின்னு ஹீரோ கடைசியில் கண்டுபிடிச்சாரா இல்லையா. இதுதான் இந்த மூவியோட ஆன்லைன். இந்த மூவி எனக்கு பிடிச்சானே கேட்டிங்கன்னா, இந்த மூவி எனக்கு பிடிச்சிது. இந்த மூவியோட ஃபஸ்ட் அப் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் அப்பும் நல்லா தான் இருந்துச்சு, செகண்ட் அப்பும் நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக செகண்ட் அப்பில் வர ட்விஸ்ட்லாம் வேற லெவல் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த மூவியில் மம்முட்டியோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் காமெடி நல்லாவே இருந்துச்சு இந்த மூவியில் பார்க்குறதுக்கு. இந்த மூவியோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருந்துச்சு. மம்முட்டியோட தமிழ் டப்பிங் நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக செகண்ட் ஹாஃப் ஒரு ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வேறு லெவல் ஒர்க் ஆகும். அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காகவே இந்த மூவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா லேக்கே அடிக்கல. பட் என்ன ஒன்றுன்னா, இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிம்பிளான மூவி மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வச்சு ட்விஸ்ட் மாதிரி ஒரு 2-3 ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பெஸ்ட் மூவியாக வந்திருக்கும். பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக அந்த மூவி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு ஒரு வர்த்தான மூவியாக இருக்கும். இந்த மூவிக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5. வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள்.